பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் எதற்காக ஒரு மனிதனை ஏற்படுத்துகிறார்? அநேக நேரங்களில் நமக்கு தெரியலை. நான் ஒவ்வொருத்தரையா சொல்லி வரேன். ஆனால் எதற்காக ஏற்படுத்தினார்? இங்கே ஒரு 4-5 காரியம் இருக்கு. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும். எத்தனை காரியம்? 6 காரியம் இருக்கு. இன்னும் அந்த காரியத்துக்கு வரல. ஏன்னா அடுத்த மெசேஜில் 6 காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லணும். இப்போ இன்னும் ஒரே ஒரு மனுஷனை மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்டவர் எதற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார்? எதற்காக ஒரு மனிதனை வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்டாங்க, ஐயா, நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க போறீங்கன்னு சொல்லி சொல்றீங்களே, இவைகளுக்கு அடையாளம் என்னன்னார். அதற்கு இயேசு சொன்னார், இந்த விபச்சார சந்ததியினர் அடையாளத்தை தேடுகிறார்கள். அந்த அடையாளம் என்ன தெரியுமா? யோனாவின் அடையாளமே அன்றி மற்ற எந்ததும் கொடுக்கப்படாதுன்னார். இந்த யோனா எதற்காக கர்த்தர் அவனை அனுப்பினார், உருவாக்கினார்? என்ன ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அனுப்புறா. எங்க போகணும், எதுக்கு போகணும்னு கேட்கணும். எதுக்கு என்னை அனுப்புறீங்க? இந்த யோனாவை பார்த்து சொல்றார், கர்த்தர் தரிசனமாகிறார். உங்க வேதத்தை எல்லாரும் தரங்க. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனத்தை எல்லாரும் தேடி மறுபடியும் எடுப்பீங்களா அந்த புஸ்தகத்தை? அல்லேலூயா. பாடி துதி மன்னமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மன்னமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. தேசிகளை கொண்டு முன்னோர செப்பின தேவம் பரன் இந்த காலத்தில் அகமதாகும் அதனை கொண்டு அழுதின அன்பை நினைத்தியாயின் பாடி துதி மன்னமே, பரனை கொண்டாடி துதி மே, பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதனை தள்ளி, சொந்த ஜனமான யூதனை தள்ளி, தொலையில் கிடந்த புற ஜாதியாம் எம்மை, தொலையில் கிடந்த புற ஜாதியாம் எம்மை அந்தையில் சேர்ந்து அப்பனை தம்மோடு மனிதர்களாக்கி சந்தோஷத்திற்காக பாடி துதி மன்னமே, பரனை கொண்டாடி துதி நம்மே, பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்க நடைகள போசல
போதகர் மெய் ரத்த சாட்சிகள், எத்தனை போதகர் மெய் ரத்த சாட்சி, எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து, எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து, இத்தனையாக்குமை வைத்த நோக்கத்தனை பாடி துதி மனமே, கொண்டாடி துதி தினமே, மனனை கொண்டாடி துதி தினமே. எல்லாம் எடுத்துட்டு போய்ங்க. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. ஆமா, ஆண்டவர் அது எதுக்கு தெரிஞ்சுட்டா தெரியுமா? ஒரு மனுஷனும் கெட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் அதுக்காக யோனாவை என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் ஆதரவா பிரசங்கம் பண்ணு சொல்லல, விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஒரு வார்த்தை சொன்னா போதாதா? ஒரு வார்த்தை சொன்னா அண்ட சராசரங்களும் அசையும். ஏன்னா வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னார். உடனே என்ன உண்டாச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. இரவு பகல் உண்டாகட்டும், உடனே பகலுக்கு ஒரு சுடர், இரவுக்கு ஒரு சுடர் உண்டாச்சு. தண்ணீரெல்லாம் பிரியட்டுனார். ஒரு சமுத்திரம் என்ன செஞ்சு? உருவாச்சு. எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைத்தார். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் ஜனத்தை அழிக்க கூடாதா? ஏன்னா அவருடைய சமூகத்தில் வந்து எட்டுச்சே, நினிவே என்னுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று. அங்க வந்து எட்டுச்சு. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதாதா? ஏன்னா அவர் இரக்கம் உள்ள தேவன். துன்மார்க்கனை கூட அழியணும்னு விரும்பாதவருங்க. எசேக்கியேலை கொண்டு சொன்னார்ல, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியம் கிடையாது. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி, அவன் தன்னுடைய வழிகளை விட்டு திரும்பி பிழைக்கணும். எனக்கு பிரியம். ஆமா, துன்மார்க்கர் கேதுவான பெற்றிக் கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, துன்மார்க்கர் ஏதுவான பெற்றிக் கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடி, ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்மா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளை இல்லையா, சரீரம் ஆத்மா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளை இல்லையா, துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் வாதம் கிடைக்கும், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் வாதம் கிடைக்கும், நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, ஆக உள்ளத்தால் என்று பாடு,
மனமும் உள்ளத்தான் என்று பாடு. நல்ல கவனிங்க. ஆண்டவர் எப்பவுமே ஒரு வார்த்தை சொன்ன அத்தனை ஆசை. 100% சொல்கிறேன், ஐயா நீ என் வீட்டுக்கு வரதுக்கு நான் சரியில்லை, நானும் உங்கள்கிட்ட வரதுக்கு தகுதி இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் நானே, அந்த வார்த்தை நடக்கலையா? அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுச்சே. எப்போ அவர் சொன்னாரோ அந்த நேரத்தில் அவன் மகன் பொழைச்சிட்டான். அப்போ ஏன் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கே? அப்புறம் எதுக்கு இந்த யோனாவை கூப்பிட்டு, எப்பா இந்த நினிவே அக்கிரமம் என்கிட்ட வந்திருக்கு, நீ புறப்பட்டு போய் மகாநகரமான இந்த நினிவேக்கு போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. ஏன்? மனுஷனுக்கு டைம் கொடுக்கிறார். மனம் திரும்புங்கப்பா, மனம் திரும்புங்கப்பா. எவ்வளவோ காலத்தை கொடுத்துக்கிட்டு தான் வரார். மனம் திரும்பாத பட்சம் வரும்போதும் கூட ஆண்டவர் அழிக்கிறதுக்கு வரல. யோனாவுக்கு தான் மனம் இருந்துச்சு. ஆமாம், இவர் சொல்லுவார், மனம் மாறிடுவார். மனம் விரதம் பிரசங்கம் பண்ணுனா இவர் போய் கப்பலுக்கே போகாமல், உங்களுக்கு தெரியும், வேற கப்பலில் ஏறி போய் படுத்துக்கிட்டார். போக சொன்னது நினிவே, ஆனால் தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் ஏறி அடி தட்டில் போய் என்ன செஞ்சார்? படுத்து நல்லா நித்திரை பண்ணிட்டார். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? இவனை எதுக்கு தெரிந்து கொண்டார்? நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணணும். இவர் இங்கே தூங்குறார். கப்பலை ஆட்டினாரு, கடலை கொந்தளிக்க வச்சாரு. எல்லாரும் தங்க ஜாமானெல்லாம் தூக்கி எரிஞ்சு பார்த்தாங்க. கடைசியில் ஒன்றும் நடக்கலை. சீட்டு போட்டு யோனாவையே தூக்கி மீன் வயிற்றுக்குள்ளே போட வச்சு 3 நாள் அதில் காத்திருக்க வச்சார். இதுதான் அடையாளம், யோனாவின் அடையாளம். 3 நாள் காத்திருக்க. அங்கே இருக்கும்போது புலம்பி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் என் பொருத்தனை நிறைவேற்றுவேன், ஆழத்தில் இருக்கேன், கடற்பாசி இருக்கு, என்னை தள்ளிட்டேரு, என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் புலம்புனான். கடைசியில் திருப்ப மனசில் வந்துச்சு, ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னா. ஆண்டவர் பார்த்தார், இதுதானே தெரிஞ்சுக்கணும், இதை தெரியாமல் போய் ஒளிஞ்சிட்டே முட்டாள், வெளியே வான்னு மீனுக்கு கட்டளையிட்டார். அது கொண்டு கக்குச்சு. அப்பமாவது 3 நாள் போய் பிரசங்கம் பண்ணுற தூரம் இவன் எத்தனை நாள் போனா? ஒரே நாள் தான் போய் பிரசங்கம் பண்ணான். ஆனால் பாருங்க, அந்த நினிவே மக்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டியது. அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும், சாப்பிடாம இருக்கணும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய், என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கின்றேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கின்றேன். அதிகாலமே தேடுகின்றேன், ஆர்வமுடன் நாடுகின்றேன். அதிகாலமே தேடுகின்றேன், ஆர்வமுடன் நாடுகின்றேன். ஆர்வமுடன் நாடுகின்றேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன்.
உலகம் எல்லாம் மாயை ஐயா, உம்மல் ஒன்றே வராதையா. உலகம் எல்லாம் மாயை ஐயா, உம்மல் ஒன்றே வராதையா. உம்மல் ஒன்றே வராதையா. என் தேவனே, என் தேசவே, உம்மையே நேசிக்கிறேன். இப்படி பாடுறோம் நம்ம. அவங்க பாடினாங்களோ இல்லையே, எழுதப்படலை. யோசபாத்தாவது பாடகர் குழு ஏற்படுத்தினான் கொயரை. இங்கே அதுவும் கிடையாது. ஒருத்தரும் சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு பிள்ளையிலிருந்து ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, ருசி பார்க்கக்கூடாது, மேயக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது நிர்ணயம் பண்ணாங்க. மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். இன்னைக்கு நம்ம திரும்பி இருக்கோமா? பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். தங்கள் கைகளில் இருக்கிற கொடுமையை விட்டு திரும்பணும். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தாம் செய்ய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினால், ஆண்டவருடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்புறதுக்கு காரணமா இருக்க வேண்டிய யோனா ஓடி போய் படுத்துக்கிட்டான். ஆனா ராஜா மனம் திரும்பினா. சுத்தி இருக்கிற ஆடு மாடு கூட மனம் திரும்பிச்சு. ஏன்னா அதுகளை ஒத்துக்கிட்டு தான் தண்ணி குடிக்காம இருந்திருக்கு. எனக்கு கண்மார், இன்னைக்கு உபாச ஜெபம்னா எத்தனை பேர் உண்மையிலே சாப்பிடாம வந்து உட்கார்றோம்? என்னங்க அதுக்குள்ள சுகர் இருக்கு, ப்ரெஷர், அப்படி போனால் தான் எங்கே போய் சேர போகிறோம்? என்னைக்காவது ஒரு நாள் போத்தானே போகிறோம். எந்த நிமிஷம் எப்போ வரோம்? சிலர் பார்த்தா சுகர் தாங்க முடியல. தாங்குவதற்கு பலன் தருகிறவர் அவர் இல்லை. என்னை பொறுத்த என்ன சொல்லுவேன், அப்படி போனால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போனால் எத்தனை பெரிய பாக்கியம். அவர் கூட இருக்கிறது பெரிய பாக்கியம். அவர் ஆவியானவர் நம்மளை விட்டு எங்கே போகிறாரு? அவரே சொல்லிட்டு போனாரு, நான் உங்களை விட்டு என்ன செய்ய போகிறேன்? எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆனாலும் ஒரு தேற்றரவாளனை வைத்து போகிறேன். அவர் எல்லாம் என்ன செய்வார்? சகலவித சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். எனக்கு கண்மனுடைய நல்லா கவனிங்க. யோனா போய் விரோதமாக பிரசங்கம் தானே பண்ண சொன்னார். இவரு போய் மீன் வயிற்றுல ஒழிஞ்சார். ஆனால் ஒரு நாள் வந்தோடனே அத்தனை பேர் மனம் திரும்பிட்டான். யோனா கடைசி வரைக்கும் எரிச்சலாக திறந்தான். ஏன் தெரியுமா? அழிக்க போறேன்னாரு, விரோதம் பேசினார். இங்கே பார்த்தா என்ன செய்யறாரு? மாறா இருக்க. ஏன்னா அவர் இரக்கம் உள்ள தேவன்ல. அதனால தான் யோனாவுக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். 4ஆம் அதிகாரத்தில் யோனா போய் கிழக்க கூடாரம் போட்டு நினிவே கிழக்க உட்கார்ந்தான். அப்போ கர்த்தர் ஒரு சின்ன காரியம் அவனுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் காமிச்சார். எப்படி காமிச்சார்? ஒரு ஆமணக்கு செடிக்கு கட்டளையிட்டார். அது என்ன செஞ்சது? ஒரே ராத்திரியில் முளைச்சிருச்சு. நல்லா பெருசாக வந்துருச்சு. அப்படி பார்த்தா யோனா தலைக்கு நேரம் அது என்ன செஞ்சு ஓங்கி வளர்ந்துச்சு. இந்த ஆமணக்கை குறித்து நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, உங்களுக்கு தெரியும். பக்கமெல்லாம் உள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல, உருக்கினால் நெய்வடியும் வெண்ணையும் அல்ல அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் என்னது? ஆமணக்கு. இந்த ஆமணக்குல இருந்தால் என்ன வருது? விளக்கெண்ணெய் வருது. இதுதான் உடம்புல தேய்க்கிறதுக்கு. குழந்தை வரந்தா கூட இந்த விளக்கெண்ணெய் தான் அவசரம், தேவை. உச்சி தலையில் வைக்கிறது. இந்த விளக்கெண்ணெய் விளையிற ஆமணக்கு செடிக்கு கட்டளையிட்டார். அது ஓங்கி வளர்ந்துச்சு. யோனா தலைக்கு நேர வெயில் படலை, அவ்வளோ சுகமாக உட்கார்ந்தார். கர்த்தர் பார்த்தார், எப்படி சுகமாக உட்காந்துருக்கு. இப்போ பாரு, உன் வாயில் அந்த எண்ணெய் வரப்போகுது. ஒரு பூச்சியை கூட்டிங்க வா, நீ என்ன செய்ய? இந்த ஆமணக்க போய் என்ன செஞ்சிரு? அரிச்சிரு, தண்டை அரிச்சிருனார். உடனே அதை அரிச்சிச்சு. அந்த தண்டை என்ன ஆகி போச்சு? காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காட்டலை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் மேல் பட்டதுனால
அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி. ஆண்டவர் ரட்சிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா தீர்க்கதரிசி சாவ விரும்புறான். தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாய். இன்னைக்கு அப்படித்தானே அநேகர் சொல்ற, உங்களை எதுக்காக ஏற்படுத்தினாரு தெரிஞ்சிருக்கா? எதுக்காக ஏற்படுத்தியிருக்கா? யோனா கர்த்தரோட வார்த்தை மீறி கப்பல் ஏறி போனா. யோனா எங்க போனாரு? கர்த்தருடைய வார்த்தையை மீறி கப்பல் ஏறி போனார். அதனாலதான் அவனுக்கு உணர்த்த வேண்டி வந்துச்சு. என்ன உணர்த்தினாரு? யோனா பார்த்து கேட்டார், நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ? அவன் சொன்னான், நான் மறிக்கிற வரைக்கும் எரிச்சலாத்தான் இருப்பேன். அப்ப அவர் சொன்னார், நீ பிரயாசப்பட்டியா? நீ வளர்த்தியா? ஒரு ராத்திரியில முளைச்சது ஒரு ராத்திரியில அழிஞ்சது. இந்த ஆமணக்குக்கே நீ முட்டை இருக்கிறியே. வலது கைக்கும் இடது கைக்கும் ஜனத்துக்காக எல் ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இல்லமும் தாமதம். இறுதி காலம் வந்தாச்சு, இல்லமும் தாமதம். எல் ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து அந்த சிலுவையிலே தாகம் தாகம் வெல்ல. உன்னை நினைத்து அந்த சிலுவையிலே தாகம் தாகம் வெல்ல. மகனே உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க, உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். ஜனத்துக்காக பரிதவிக்கிற கர்த்தர். ஆனா யோனாவுக்கு ஆண்டவர் இறங்கினா கூட என்ன செய்ய மாட்டான், இவன் இறங்க மாட்டான். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டார், எதுக்காக போச்சனார்? அழிஞ்சிரு, அந்த நினைவே அழினா ஒரு வார்த்தையில செஞ்சிருக்கலாமே, அவரால் முடியாது இல்லை. ஆனா துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகக்கூடாது, அவன் மனம் திரும்பணும். இன்னைக்கு அதனால தான் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அநேகர், ஐயா எனக்கு ஏன் இப்படி கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஏன் இப்படி புருஷனை கொடுத்தார், எதுக்காக எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை அனுபவிச்சார் கேட்குறீங்களே, எதுக்கு தெரியுமா? அப்படியே உங்களை கொண்டு மனம் திரும்பட்டும். அதனால தான் சொல்லியிருக்காரு, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்தில் கீழ்ப்படிந்திருங்கள். அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவளா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி உங்கள் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்க ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படும். அது மட்டுமல்ல, ஐயா எங்கள் ஆலயத்தை எப்போமாவது உங்கள் மனசில் வந்தால் ஜெபம் பண்ணிக்கங்க. 2 ஆலயம் உண்டு, 2லேயும் 2 கண்ணு தெரியாமல் இவங்களை ஒரு நாள் கூட நான் சும்மா அனுப்புறது கிடையாது. கூட்டிகிட்டு வர்றதுக்குமே வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐயோ வேனுக்கே 4000 ரூபா வாடகை. ஒவ்வொருத்தரையும் சாப்பிடாமல் அனுப்புறதே கிடையாது. ஏதாவது ஒரு உதவி கேட்டு சிலர் வந்து நிற்பாங்க. இவங்களை வெறுமையாக அனுப்பிடக்கூடாது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இதற்கு உதவலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வருது, ஜிபே ஃபோன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்க இருந்தீங்கன்னா, எங்களுக்கு கணக்கு வைக்கிறதுக்கு கட்டாயம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, வழி சொல்கிறேன், அதன்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக உங்கள் ஜெபக்காரியங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல,
வந்து பார்க்கலாம் ஐயா, தாராளமாக வாங்க, நாங்களுக்காக காத்திருக்கிறோம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டோம்? ஒரு பவுல் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டான்? அவன் சொன்னான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் தொடர்கிறேன் என்றானே. நீர் எங்களை உருவாக்கினதனுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொருவர் மேலும் ஒரு நோக்கம் உண்டு. ஒரு மோசையை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை, ஒரு சிம்சோனை கண்டு பெலிஸ்தியர் கையிலிருந்து ரட்சிப்பதற்காக, ஒரு கிதியோன் மீதியான கையிலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக ஒவ்வொருவரையும் ஐயா எழுப்பினீர். ஒத்தினியேல் என்னும் இரட்சகரை எழுப்பினீர். ஒரு தெபோரால் என்னும் தீர்க்கதரிசி எழுப்பினீர். ஒவ்வொருவரையும் உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு சுவாமி. அந்த நோக்கத்தை எங்களில் வைத்து நிறைவேற்றுவீராக. சில வேளை எங்களுக்கு பாடுகள் வரும்போது கூட எங்களை ஏன் உருவாக்கினார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்துவிடக்கூடாது. அதை அறிந்து நீர் எங்களுக்கு என்ன செய்ய நினைத்திருக்கிறதோ அது ஒருபோதும் தடைபடாது என்பதை நம்பி உட உதவி செய்யும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்வி அடியெடுத்து வைக்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுதின பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகள் கூட ஃபெயில் ஆகாமல் எல்லா பிள்ளைகளும் நல்ல பாஸ் ஆகட்டும் சுவாமி. வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியாமல் கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். தன் புருஷனுக்காக கண்ணீர் வடிக்கிற மனைவிக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.